உங்களுக்கு பூங்கொடிய பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கைய கால இல்ல தலையவே எடுத்தாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். பேரு வெளியே வந்துரும்னு கவலைப்படாதீங்க, வராது. ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். என்ன நீங்க முழுசா நம்பலாம். சூப்பர். இவ்ளோ டீட்டெயில கலெக்ட் பண்ணிருக்கீங்க. உங்களால கை காலெல்லாம் உடைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்போ இது எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எங்க காலேஜ் டீம்ல பூங்கொடி தான் கேப்டன். அவளை இப்பவே தலையில தட்டி உட்கார வச்சுட்டா நாளைக்கு யூனிவர்சிட்டி மேட்ச்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொன்ன ஆள நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு நீங்க ஃபைனான்ஷியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, நான் பண்றேன். முக்கியமான விஷயம், இந்த டீலிங் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். இதுவே நீ வேற காலேஜ் பொண்ணுங்கிறதுனால தான் நான் இவ்ளோ ஓப்பனா பேசிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற பணத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். இந்த மேட்டரை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ். நீ என்ன செய்வியோ ஏத செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த பூங்கொடிய பொடி பொடியா ஆக்கிரணும். ஷியோர். வாங்க சார். என்னாச்சு சார், ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வரீங்க? நான் தான் போய் சொன்னல பூங்கொடி, அந்த தீபிகா இன்னும் திருந்தவும் மாட்டான்னு சொன்னல. என்ன சார் சொல்றீங்க? அந்த குருவி கூட்ட மரத்துல வைக்க சொன்னால, அதனால அவன் நல்லவள் ஆயிடுவாளா? அவ இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவ திருந்தவே மாட்டான். இல்ல சார், நான் ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு சொல்லல, பல விஷயங்களை பார்த்துட்டு தான் சொல்றேன். அவ முழுசா மாறிட்டா. இப்ப நான் காட்ட போற ஒரு விஷயத்த பார்த்தனா அவ இன்னும் மாறலன்றதை நீ புரிஞ்சுக்குவ. இல்ல ஜீவா சார், பூவு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான்னு தெரிஞ்ச உடனே பூச்செண்டி கொடுத்து வாழ்த்துனா. கபடி டீம் கேப்டனா பூவை தான் செலக்ட் பண்ணா. இதெல்லாம் அவ திருந்துட்டாங்கிறதுக்கு நம்புற மாதிரி தானே சார் இருக்கு. அவ கேப்டன் ஆக்குனது பூங்கொடி விளையாடி நல்ல பொசிஷனுக்கு வரணுங்கிறதுக்காக இல்ல, பூங்கொடியை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறதுக்கு. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல சார். தீபிகா அந்த மேட்ச்ல உன் கையை காலை உடைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கா. நான் சொல்றது நம்பு, இது நிஜம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் எல்லா தப்புக்குமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. நான் சொல்றது நீ நம்ப மாட்டேங்கிறல்ல? இப்போ இந்த வீடியோ பாரு. உங்களுக்கு பூங்கொடிய பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ கைய கால இல்ல தலையவே எடுத்தாலும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க காலேஜ் டீம்ல பூங்கொடி தான் கேப்டன். அவளை இப்பவே தலையில தட்டி உட்கார வச்சுட்டா நாளைக்கு யூனிவர்சிட்டி மேட்ச்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு நீங்க ஃபைனான்ஷியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன செய்வியோ ஏத செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த பூங்கொடிய பொடி பொடியா ஆக்கிரணும். ஷியோர். போகுது நம்புறியா? நம்புறேன் சார்.
நீங்க சொன்னதை கேட்காம குருட்டுத்தனமா அந்த தீபிகாவை நம்பினது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது சார். இது பாரு பூங்கொடி, அந்த தீபிகா அடி வாங்கின பாம்பு மாதிரி உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவ துடிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால இந்த மேட்சை நீ விளையாடாத. இல்ல சார், நான் போவேன். பூங்குடி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அதான் ஜீவாவே சொல்றான்ல, அப்புறம் என்ன? இல்ல கோபி, இந்த கேம்ல ஜெயிச்சு அப்படியே ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல போய் விளையாடணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கி என் தாத்தா வாங்கி கொடுத்த பேனாவால என் முதல் கையெழுத்த போடணுங்கிற கனவுல இருக்கேன். போயும் அந்த தீபிகானால என் கனவை கலைச்சிட முடியாது. கண்டிப்பா நான் இதுல கலந்துக்குவேன். இது பாரு பூங்கொடி, வேணாம். எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? இது ரிஸ்க் இல்ல சார், தைரியம். போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் பின்வாங்க கூடாது. வெற்றியோ தோல்வியோ மோதி பாத்துறணும். நீங்க கவலைப்படாதீங்க ஜீவா சார், இந்த போட்டியில கண்டிப்பா நம்ம டீம் தான் ஜெயிக்கும். ஜெயிக்க வைப்பேன். ஜீவா சொன்ன மாதிரி அது நாடகமா இல்லாம அவங்க நிஜமாவே ரவுடிங்களை கொண்டு வந்து இறக்குவாங்க. அவங்களோட ஈடு கொடுக்க முடியுமா உன்னால? முடியாதுன்னு நினைச்சா காலை ஊனி கூட நிக்க முடியாது. முடியும்னு நினைச்சா நிலாவை கூட தொட்டுட்டு வரலாம். நீ சொல்ற மாதிரி நடந்தா இன்னைக்கு அந்த கிரவுண்டுல நான் ஆட போறது வெறும் கபடி ஆட்டம் மட்டும் இருக்காது. ஜீவா சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட பிளேயர் வந்தாலும் என் விரல் நகத்தை கூட தொட முடியாது. நல்லா யோசனை பண்ணிக்கோ. அந்த தீபிகானால உனக்கு எங்க இருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். சார், நீங்க பூவோட கபடி விளையாட்டை பத்தி முழுசா தெரியாம பயப்படுறீங்க. கோதாவில இறங்குனானா சும்மா வெறித்தனமா விளையாடுவா. சுத்துவட்டத்துல இருக்கிற 18 கிராமமும் அவளை மிரண்டு போய் பார்க்கும். யாராலையும் அவளை பிடிக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அத பார்க்கணும்னா கிரவுண்டுக்கு வந்து நேர்ல பாருங்க. நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு நீங்க ஃபைனான்ஷியலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்படியா இருப்பாங்க? இந்த மாதிரி பண்றவங்கள சும்மாவே விடக்கூடாது சார். எஸ் சார், மேம் சொல்றது கரெக்ட் தான். இந்த பிரச்சனைக்கு இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இவ்வளவு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? இப்பவே நம்ம காலேஜ் டீம் கலந்துக்க போறது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். உடனே அந்த லெட்டர் ரெடி பண்ணுங்க, நான் சைன் பண்ணிடுறேன். சார், அந்த பொண்ணு பேசின எவிடன்ஸ் இருக்கு. ஏன் அந்த பொண்ணு மேல நம்ம ஆக்ஷன் எடுக்க கூடாது? எடுக்கலாம், பட் அதுல தீபிகாவை என்கரேஜ் பண்ணி பேசியிருக்காங்களே. நீங்க ஏன் அப்ஜெக்ட் பண்ணி பேசலன்னு கேட்டாங்கன்னா? நான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட் பண்ணலாம் தான் சார் நினைச்சேன். பட் அவளோட ஃபுல் ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால்தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேச வேண்டியதா ஆயிடுச்சு. நம்ம காலேஜ் பொண்ணுங்களை சேஃப்டி பண்ணணும், அவ்வளோதான். பர்டிகுலரா பூங்கொடிய அவளுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, நான் பிளான் பண்ணி தான் அவளுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்புறம் என் பேரும் கெட்டுரும், நம்ம காலேஜ் பேரும் கெட்டுரும் சார். ஏய், என்னாச்சு பூங்குடி? ஏன் இவ்வளவு டென்ஷனா நடக்கிற? உன்னால மாறிக்கு டென்ஷன், மாறி டென்ஷன் ஆறத பார்த்து எனக்கு டென்ஷன். எனக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல கோபி, ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அதுல கலந்துக்கிற எல்லாருமே நாம தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால போட்டி எப்படியும் கடுமையா தான் இருக்கும். இருந்தாலும் எதிர் டீமை சமாளிச்சு எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். அப்போதான் நமக்கும் காலேஜுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். இவ்வளவு தீவிரமா ஈடுபாடு இருக்கும்போது கண்டிப்பா உங்க டீம் ஜெயிக்கும் பூங்கொடி.
இங்க பாரு புள்ள, சும்மா ஏனோ தானோன்லாம் இருக்கக்கூடாது. ஜெயிக்கணும், அந்த நினைப்பு மட்டும்தான் மனசுல இருக்கணும். ஒருத்தரையும் ஏர்கோட்டை கூட ஏற விடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கடுமையான நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் சென்டர்ல நின்னு பாத்துக்கிறேன், நீ லெஃப்ட் கார்னர்ல நின்னுக்க. யாரு வந்தாலும் ஒரே அமுக்காமுக்கிட்டு போதும். என்ன பூவு, ஆர்டர்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லாம் இன்டர் காலேஜ் கபடி டோர்னமெண்ட்ல ஜெயிக்கணும்னு தான். நம்ம காலேஜ் தான் கலந்துக்க போறதே இல்லையே, அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது? என்ன ராசா சொல்ற? தீபிகா வந்து பிரின்சிபல் கிட்ட ஏதோ பேசினா, அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் கலந்துக்க போறது இல்லைன்னு பிரின்சிபல் மெயில் அனுப்புனாரு. ஒருவேளை அவளுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருச்சோ? அப்படியா தான் சார் இருக்கும். பூ இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு வெறியா இருக்கிறது அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சா பூவு ஸ்டார் ஆயிடுவா, அப்புறம் அவ பேரு டேமேஜ் ஆயிடும்ல, அதனால தான் நிறுத்திருப்பா. தொட்டனம் பிடிச்சவ. என்னவோ கரெக்டான ரீசன் தெரில. பிரின்சிபல் எல்லாரையும் வர சொன்னார். வாங்க என்னன்னு சொல்லுவார். சார், மேட்சை கேன்சல் பண்ணிட்டீங்களாமே? ஆமா ஜீவா, இந்த பொண்ணு பேரு ரேவதி, பக்கத்து காலேஜ் கபடி டீமோட கேப்டன். இவன் நம்ம காலேஜ் பிளேயர்ஸ் அட்டாக் பண்றது சம்பந்தமா தீபிகா கிட்ட பேசியிருக்கா. நல்ல வேளை தீபிகாக்கு தெரிஞ்சதுனால உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மேட்சை கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல சார், நாங்க விளையாடுறோம். புரியாம பேசாதம்மா. பர்டிகுலரா அவங்க குறி வச்சதே ஒன்னதான். அவங்க பேசின ஆடியோ எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்கு, வேணா கேட்டு பாரு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இப்படி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத நீ மட்டும் பண்ண மாதிரி தெரியல. உன் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க அத சொல்லு. இல்ல நீ பேசின ஆடியோ வச்சு போலீஸ்ல கொடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படித்தான் ஜீவா எந்த கேள்வி கேட்டாலும் அமைதியா நின்னுட்டு இருக்கு. இந்த பிரச்சனைய நாம பேசி தீர்க்கலாம்னு பார்த்தா நீ ஒத்து வர மாட்டேங்கிற. போலீஸுக்கு போன போடுங்க. சரிங்க சார். மேடம் சொல்லிடுறேன், மேடம் சொல்லிடுறேன். இத நானா பண்ணல. வேற யார் பண்ண சொன்னாங்க? கேக்குறேன்ல, சொல்லு. ஜீவா தான் சார். நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக சும்மா ஜீவா பேரை சொல்லாத. அவர் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை என்னைக்குமே செய்ய மாட்டாரு. உண்மையை சொல்லு. யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? ஜீவா தான் சார். திரும்ப திரும்ப சொல்றதுனால ஒரு பொய் உண்மையா ஆகாது. ஏதோ இத நான் பண்ணேன்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க. ஆனா ஜீவா பேரை நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நாங்க யாரும் நம்பவே மாட்டோம். நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் ஒன்னும் அவர் இல்லாத நேரத்துல சொல்லலையே, அவர் முன்னாடி தானே சொல்றேன். நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க.
ஜீவா இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற? இதுக்கு என்ன அர்த்தம்? உன் முன்னாடி ஒரு பொண்ணு உன்னையே தப்பு சொல்றா, நீயும் அதை கேட்டுட்டு சும்மா நிக்கிற? அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லு ஜீவா. அவங்க சொல்றது உண்மைதான். என்ன சொல்ற ஜீவா? இத பண்ணது நீயா? என்னால நம்பவே முடியல. இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறது நீ மட்டும் இல்ல, நம்ம காலேஜும் தான். ஜீவா, என்ன ஜீவா, நீயா நீயா இப்படி ஒரு காரியம் பண்ண? என்னால நம்பவே முடியல. அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட பேசினது எல்லாமே நடிப்பா? ஆமா, அவர் எனக்கு பணம் கொடுத்து தான் அப்படி பேச சொன்னாரு. அதனாலதான் நான் அப்படி பேசினேன். நான் உண்மையாவேலாம் ஆள் செட் பண்ணல. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன ஜீவா, உன் மேல நான் மட்டும் இல்ல, இந்த காலேஜே எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கு தெரியுமா? நீ இப்படி நடந்துகிட்டியே. இந்த விஷயம் தெரியாம நான் மேட்சை வேற கேன்சல் பண்ண சொல்லி மெயில் அனுப்பிச்சிட்டேன். இது இந்த மாதிரி வந்து முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலா நான் வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணேன், பட் அன்எக்ஸ்பெக்டடா இப்படி நடந்துருச்சு. நீ என்னதான் சொன்னாலும் இது மன்னிக்கக்கூடிய தப்பே இல்ல. நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க தெரியுமா? இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு தெரியுமா? நல்ல டீம் வச்சிருக்க நாம இனி அடுத்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போச்சு. நீ எதுக்காக இப்படி பண்ண? அதுக்கு ரீசன் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். எனக்கே ஷாக்கிங்கா தான் ஜீவா இருக்கு. ஆனா நீ எதை பண்ணிருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லாமலாம் பண்ணிருக்க மாட்ட. சொல்லு ஜீவா, ஏன் இப்படி பண்ண? சொல்லு ஜீவா, நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட போறதில்ல. தீபிகா திருந்தின மாதிரி நடிக்கிறாளா இல்ல நிஜமாவே அவ திருந்திட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் இப்படி பண்ணேன். ஏன் ஜீவா, எதுக்கு எதை பண்றதுன்னு விவசாய இல்லாம பண்ணிருக்க? நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், அதை இப்படி சுக்குநூறா உடைச்சிட்டியே. நீ ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஸரா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஸ்டூடெண்ட் தான். இந்த விஷயத்தை சும்மா விட முடியாது. இத மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கன்வே பண்ணியே ஆகும். அதுக்கு என்ன ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி விடுங்க சார், இந்த மாதிரி தப்பா நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். இவ்ளோ பெரிய பிரச்சனையாகும் தெரிஞ்சிருந்தா ஜீவா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அது இல்ல தீபிகா, என்ன இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் யாரு? என்னோட கிரானி தானே. நான் பாத்துக்கிறேன் சார். ஜீவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. என் கிரானி கிட்ட நான் பேசிக்கிறேன். பூங்கொடி, நீ ஜீவாவை கூட்டிட்டு போ. சரி விடுப்புல, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே புள்ள நடக்கும். இதுக்கு போய் கவலைப்படுவாங்களா சொல்லு? கண்ணத்தோட பூவு. கண்ணை துடைக்கலாம், ஆனா என் கவலையை துடைக்க முடியாது. கேப்டனை வேற சான்ஸ் கிடைச்சிருக்கு.
இந்த மேட்ச்ல நல்லபடியா விளையாண்டு ஜெயிச்சு என் கனவை நனவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணு விழுந்துருச்சு. எப்பவுமே என் முன்னேற்றத்துக்கு தீபிகா தான் வந்து தடையா நிப்பான். இந்த தடவை எனக்கு எல்லா நல்லதையும் பார்த்து பார்த்து செய்யற ஜீவா சாரி தடையா வந்து நின்னு இந்த விதியை நான் என்னன்னு சொல்றது?